தான் சுத்த மனதினால் அந்த சிதாத்ம தத்துவத்தை அறியலாம் என்றும் முன் கூறப்பட்டது. மனதின் சுத்தி யாதென்றால் அந்நிய விஷயங்களிலிருந்து திரும்புவதுதான். இவர் என்ன சொல்றாருன்னா, சுத்தமான மனதினால் அறிய முடியும், அசுத்தமான மனதினால் அறிய முடியாது. அசுத்தமான மனது என்றால் பகிர்முகமாக ஓடக்கூடிய மனதினால் அறியக்கூடாதது என்றும், சுத்தமான மனதினால் அந்த ஆத்மா தத்துவம் அறியக்கூடியதாக என்றும் சொல்லப்படுகிறது. அதனாலதான் அறிய முடியாதது என்றும் அறியக்கூடியது என்றும் சொல்றது எதை பொறுத்துனா, இந்த மனதினுடைய ஸ்டேஜை பொறுத்து எந்த விதமா இந்த அந்தக்கரணம் இருக்குது. அது பியூரா சுத்தமா இருக்குதுன்னா டெஃபினட்டா ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் அதுல முழுவதும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது சுத்தமாக இல்லை என்றால் ஆசைகளினால் வெளிநோக்கி ஓடுகிறது. அப்படி ஓடும்போது கண்டிப்பா அது தெரியாது, ஆத்மா என்ன என்று அறிய முடியாது. சுத்தமாக இருந்தால் கண்டிப்பா அறிய முடியும். அப்ப மனமானது சுத்தமான தன்மையை அடைய வேண்டும் என்பதுதான் இங்க சொல்லப்படுகிறது. அப்ப மனதின் சுத்தி யாதென்றால் அந்நிய விஷயங்களில் இருந்து திரும்புவதுதான். சரி, அப்ப மன சுத்தினா எதை சொல்றீங்க அப்படின்னா, அந்நிய விஷயங்கள்லாம் என்னது? ஆத்மா இல்லாத மற்ற அனைத்தின் மீது மனம் அதுல போக்கஸ் ஆக்கிட்டே இருக்கு, அதுல ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப திருஷ்யங்களை நோக்கி ஓடக்கூடிய அறிபடு பொருட்களான வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மனம், அதுல இருந்து நம்ம திரும்பினாலே போதும், நம்ம உள்ளுக்குள்ள மன சுத்தி நமக்குள்ள ஏற்பட்டுடும். இந்ததான் தத்துவ ஞானத்திற்கு முக்கியமான சாதனம் என்று சொல்லப்படுகிறது. தத்துவ ஞானம்னா என்னது? ஆத்ம ஞானம் அடைவதற்கு முக்கியமான சாதனம்னா இதுதான். எதுவரையில் மனம் சுத்தமாகவில்லையோ அதுவரையில் ஞானம் எப்படிதான் உதயமாகும்? எதுவரையில் நமக்கு ஆசாபாசங்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கின்றதோ அதுவரையில் நமக்குள்ள ஞானம் எப்படி உதயமாகும்? மனது சுத்தமாக இருந்தால் ஞானமானது ஏன் சீக்கிரத்தில் உண்டாக மாட்டாது? உண்டாகுமன்றோ? மனம் சுத்த சத்துவத்துல முழுசா இருந்துச்சுன்னா அந்த மனம் கண்டிப்பாக ஆத்ம தத்துவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த ரிஃப்ளெக்ஷனை அதை அனுபவிக்கும், அனுபவிக்க முடியும். ஏன் முடியாது? அப்ப மனதை சுத்திப்படுத்துறது தான் நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம் அப்படிங்கிறார். எல்லா சாதனங்களும் மனதை சுத்தி பண்ணுவதற்கே ஆகும். சாஸ்திரங்களால் சொல்லப்பட்ட கர்மங்கள், உபாசனைகள், வைராக்கியாதிகள் என்னும் இவைகள் யாவும் மனதை சுத்தி பண்ணுவதற்கே ஏற்பட்டானே அன்றி வேறில்லை. ஆகையினால் சுத்தமான மனதினால் சித்ரூபமான ஆத்மா விளங்கப்படுகிறது என்றார். நம்ம சாஸ்திரத்திலும் நம்ம முன்னோர்களும் ஞானிகளும் எல்லா சம்பிரதாயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள், வழிமுறைகள் அல்லது நியமங்கள், இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, அது பக்தியாக இருக்கட்டும், ஜபங்களாக இருக்கட்டும், விரதங்களாக இருக்கட்டும், சேவைகளாக இருக்கட்டும், கர்மங்களாக இருக்கட்டும், எல்லா செயல்களுமே நம்ம உடல் மூலியமாக, மனதின் மூலியமாக காட்சிக வாயிக்க மானச வாக்காலும் உடலாலும் மனதாலும் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் நம் மனதை சுத்தப்படுத்துவதற்குத்தான். நாம தியானம் பண்றது எதுக்கு? ஜபம் பண்றது எதுக்கு? பக்தி செலுத்துவது எதற்கு? இந்த ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து விடுபட்டு சத்துவகுணத்திற்கு நாம் உயர வேண்டும். சத்துவகுணத்திற்கு எதுக்கு உயரணும்? மனம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு ஆத்ம தத்துவம் அதிலே வெளிப்படுகிறது. கண்ணாடி எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறதோ, டஸ்ட் இல்லாம இருக்குதோ, நேச்சுரலா அதுல ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரியும். கண்ணாடி கம்ப்ளீட்டா அதுல டஸ்ட் படிஞ்சு அதுல முகம் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா அது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்ல. இந்த அழுக்குங்கிறது வேற எதுவும் கிடையாது. நம்மளுடைய ஆசாபாசங்கள், ராகத்வேஷங்கள், நம்மளுடைய வாசனைகள், சம்ஸ்காரங்கள், கர்மங்கள். அப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த கண்ணாடியை துடைக்கிற வேலையை பண்ணணும். துடைக்கிற வேலை என்ன? தவம் பண்ணு, தியானம் பண்ணு, யோகம் பண்ணு, விசாரம் பண்ணு, கர்மம் பண்ணு, பக்தி பண்ணு, உபாசனை பண்ணு, ஜபம் பண்ணு. எதையாவது ஒண்ணு நல்ல காரியத்தை பண்ணிக்கிட்டே இரு. அது மூலியமா உன்னுடைய மனமானது தூய்மையாகிறது. என்னங்க என்ன பக்தி பண்ணா ஞானம் கிடைக்குமா? கர்மம் பண்ணா உடனே நம்ம அது போயிடுவோம். நீ எது பண்ணாலுமே மனம் தான் சுத்தி ஆகும். சுத்தமான மனதுல ஆத்மா தானா பிரதிபலிக்க போகுது. கண்ணாடியை சுத்தம் பண்ற வேலையை நாம பண்ணணுமே தவிர அது பிரதிபலிக்கிறது தானா சுத்தமாச்சுன்னா தானா பிரதிபலிக்கும். நம்ம திரும்புற வேலையை மட்டும்தான் பண்ணணும். திரும்பினாலே அங்க தெரிகிறது நமக்கு அறியப்படும்.
மனமானது பகிர்முகமா இருக்க மனதை அந்தர்முகமா திருப்ப வேண்டியதுதான் நம்ம வேலை. திரும்பினாலே அங்க இருக்கிற விஷயம் நம்மால அறியப்படுகிறது. அப்ப அந்தர்முகமா திருப்புறத்துக்கு என்னென்ன காரியங்கள் செயல்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நம்மளுடைய சாஸ்திரங்களாக இருக்கட்டும், மற்ற அனைத்து வழிமுறைகளும் குருமார்களும் அதற்கு தான் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கவுங்களுடைய வைராக்கியங்களும் விவேகங்களும் சாஸ்திரங்களால் சொல்லப்பட்ட கர்மங்களும் உபாசனைகளும் அனைத்தும் மனதை சுத்தி பண்ணுவதற்காக ஏற்பட்டவதை அன்றி வேறில்லை. ஆகையால் சுத்தமான மனதிலே சித்ரூபம் ஆத்மா விளங்கப்படுகிறது. அப்ப ஆத்மா அறியப்படுகிறது என்றால் ஆமாம் அறியப்படுகிறது, அறியப்படாதது என்றால் ஆமாம் அறியப்படாதது. எதனால் அறியப்பட முடியும்? அந்தர்முக திருஷ்டி உடையவனுக்கு அறியப்பட முடியும் எளிதாக. பகிர்முக திருஷ்டி உடையவனுக்கு அறியப்பட மாட்டாது. மனமானது சுத்தமாக இல்லை என்றால் ஆத்மாவானது அறியப்படாது. சுத்தமான மனதினால் அறியப்படும். சுத்தமான மனம் அப்படின்னு நீங்க வரும்போது அந்த இடத்துல அகண்டாகார விருத்தியை தான் அங்க அவர் மீன் பண்றார். விருத்தி ஞானம், அகண்டாகார விருத்தி ஞானம். விருத்தி ஞானம்ங்கிறது விஷயங்களை சார்ந்து வெளி சார்ந்து இருக்கக்கூடிய விருத்தி பத்தின ஒரு அறிவு. அண்டாகார விருத்திங்கிறது வந்து ஆத்ம ஞானத்தை பத்தின அனுபவபூர்வமான அறிவு. இப்ப இங்க மனதினால் அறியப்படுங்கிறது இந்த அகண்டாகார விருத்தி ஞானத்தை தான் சொல்றாரு. நல்லது.